நிகழ்தகவு. திருநங்கையுடன் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்த இளைஞர் திடீரென பேச்சுவார்த்தையை நிறுத்தியதால் ஆத்திரம். இளைஞரின் கதையை முடிக்க ஸ்கெட்ச் போட்ட திருநங்கை. பயங்கர ஆயுதங்களுடன் ஓட ஓட துரத்திய கும்பலிடமிருந்து இளைஞர் நூலிழையில் உயிர் தப்பியது எப்படி? மாஸ்டர் பிளான் போட்ட கும்பல் சிக்கியதா? போரூர் வழியா இளைஞர் ஒருத்தர் பைக்ல வந்துட்டு இருந்தாரு. அப்போ சாலை ஓரமா ஆட்டோவில் காத்துக்கிட்டு இருந்த 5 பேரு அந்த இளைஞரை வழிமறிச்சு அறிவாளால தலை, முகம், கழுத்துன்னு பல இடங்கள்ல சரமாரியா வெட்டி இருக்காங்க. தப்பி ஓட பார்த்த அந்த இளைஞரை விரட்டி விரட்டி வெட்டி போட்டுட்டு வந்த ஆட்டோவிலேயே 5 பேரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதை பார்த்து அதிர்ச்சியான அந்த வழியா போன மக்கள் போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீஸ் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த அந்த இளைஞரை மீட்டு உடனே ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அடுத்து இளைஞர் மேல கொலைவெறி தாக்குதல் நடந்த இடத்துல உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு பண்ணின போலீஸ் அந்த இளைஞர் யாரு, கொலை முயற்சியில ஈடுபட்ட கும்பல் யாரு, கொலை முயற்சிக்கான மோட்டிவ் என்னன்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்கி இருக்காங்க. அதுல வெட்டப்பட்ட இளைஞர் சென்னை மதுரவாயிலை சேர்ந்த அஜித்ங்கிறது தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் நடத்தப்பட்ட விசாரணையில தான் பல அதிர்ச்சியான விஷயங்கள் எல்லாம் வெளியில வந்து பதற வச்சிருக்கு. 35 வயசான அஜித் வானகரத்துல உள்ள தனியார் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு வர்றாரு. இதுக்கிடையில அஜித்துக்கும் போரூரை சேர்ந்த திருநங்கையான ரீட்டாவுக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆரம்பத்துல நண்பர்களாயிருந்த ரீட்டாவும் அஜித்தும் நாளடைவுல காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பல இடங்களுக்கு போய் தங்களோட காதலை வளர்த்துட்டு வந்த 2 பேரும் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து ஒன்னா வாழ்ந்து வந்தாங்க. கிட்டத்தட்ட 2 பேரும் 7 வருஷம் கணவன் மனைவி போல ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த சூழல்ல அஜித்துக்கு அவங்க பெற்றோர் பொண்ணு பார்த்து நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ணி இருக்காங்க. திருநங்கையோட இருக்கிறதால சொந்தக்காரங்கள்லாம் தவறா பேசினதுனால மகனுக்கு அவசரமா வரன் பார்த்து கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டாங்க அஜித்தோட பெற்றோர். 27ஆம் தேதி அந்த பொண்ணு கூட அஜித்துக்கு நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ண நிலையில இந்த விஷயத்த ரீட்டா கிட்ட சொல்லி இருக்காரு அஜித். நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம், எங்க வீட்டுல எனக்கு பொண்ணு பார்த்துட்டாங்க, நான் வீட்டுல பார்த்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி இருக்காரு. அஜித் அப்படி சொன்னதை கேட்டதோ ஆத்திரமான ரீட்டா அவரோட சட்டையை பிடிச்சு சண்டை போட்டிருக்காங்க. இத்தனை நாள் என் கூட இருந்துட்டு இப்ப வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றியான்னு கேட்டு சண்டை போட்ட ரீட்டாவை அஜித் அடிச்சதா சொல்லப்படுது. அதனால ஆத்திரமடைஞ்ச ரீட்டா அஜித் தன்னை ஏமாத்தின விஷயத்த சக திருநங்கையோட வளர்ப்பு மகன் விஷ்ணு கிட்ட போய் சொல்லி அழுதுருக்காங்க. அடுத்து விஷ்ணு அஜித்தை நேர்ல வர வச்சு ரீட்டாவோட வாழ சொல்லி வற்புறுத்தி இருக்காரு. அதுக்கு அஜித் ஒரு திருநங்கையோடவெல்லாம் என்னால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அதனால ஆத்திரமான விஷ்ணுவும் ரீட்டாவும் ஒன்னா சேர்ந்து அஜித் கதையை முடிக்க பிளான் போட்டிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு வானகர சுங்கச்சாவடி வழியா புல்லட்ல வந்துட்டு இருந்திருக்காரு அஜித். அப்போ அஜித்தை கொலை செய்ய பிளான் போட்ட விஷ்ணுவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 5 பேரும் ஆட்டோவில் மறைஞ்சு நின்னுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல அந்த வழியா வந்த அஜித்தை வழிமறிச்ச அந்த விஷ்ணு கும்பல் அவரை சரமாரியா அறிவாளால வெட்டி போட்டுட்டு மின்னல் வேகத்துல எஸ்கேப் ஆயிட்டாங்க. ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற அஜித் கொடுத்த வாக்குமூலத்தை வச்சு காதலி ரீட்டா, விஷ்ணு உட்பட 7 பேரை அரெஸ்ட் பண்ணி சிறையில தள்ளிட்டாங்க.